கிட்னி ப்ராப்ளம், அதாவது கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது வந்து உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் குறிப்பாக இந்த ப்ராப்ளம் அதிகமாகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஆகுது? சிறுநீரகங்கள்னா என்ன? சிறுநீரகம் எப்படி செயல்படுது? முக்கியமான வேலைகள் என்ன? என்ன காரணத்தினால சிறுநீரக செயலிழப்பு நடக்குது? சிறுநீரக செயலிழப்பு வந்து எத்தனை விதமான விதங்கள் இருக்குது, முறைகள் இருக்குது? சிறுநீரக செயலிழப்புன்றது வந்து முற்றிய நிலையில தான் அவங்க மருத்துவமனைக்கும் மருத்துவ ஆலோசனைக்கும் போகிறாங்க. ஆனால் வேறு பேக்ரவுண்ட். ஒருத்தர் வந்து நோன் டயபெட்டிக், உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் அதெல்லாம் இருக்குது, சரியாக எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் சரியாக வைத்தியம் பார்த்துக்கல, அப்படியே போய் முற்றிலும் இருக்காரு. இன்னொரு நபர் நல்ல ஹெல்தி பர்சன், அவருக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, குடும்பத்தில் வேறு யாருக்கும் சிறுநீரக நோய்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவருக்குமே சிறுநீரக பாதிப்பு வந்திருக்கு, அதுவும் முற்றிய நிலையில் தான் அவரும் போகிறாரு. இந்தியாவில் இன்னமும் பாம்பு கடி சிறுநீரக அக்யூட் கிட்னி இன்ஜுரிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. பாம்பு கடியினால் சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது வந்து அது எவ்வளோ தூரம் சொசைட்டி சென்சிட்டைஸ் ஆகணுமோ அவ்வளோ தூரம் ஆகலைன்றது என்னுடைய வருத்தம். கிரானிக் கிட்னி டிசீஸ்னால் என்னென்னா ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, ஒரு பொழுதில் நடக்கிறது இல்லை. அது வந்து நாள்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக கிட்னி வந்து ஃபங்க்ஷன் கம்மியாகிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் ஒரு முற்றிய நிலையில் இருக்கும்போது அதை எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில காரணங்களால் வர சிறுநீரக செயலிழப்பு, உதாரணமாக கிளாமருலோனெஃப்ரைட்டிஸ், அது மாதிரி டயபெட்டிஸ், உலகத்திலேயே வந்து மிக முக்கியமான காரணம் கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு வந்து நீரிழிவு நோய். அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே பல பேருக்கு வந்து 90% பேருக்கு வந்து கால் வீக்கம் வரும், காலையில் எழுந்த முகம் வீக்கம் வரும், யூரின் கம்மியாக போகலாம், ஒரு மூச்சுத்திணறல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு தனி மனிதன் எவ்வளோ சாப்பிடணுமோ அதை தாண்டி 2 மடங்கு 3 மடங்கு சாப்பிட்றாங்க. சாப்பிட்றது வந்து கேலரிஸ், நான் எவ்வளோ சாப்பிட்றேனோ அந்த கேலரிஸை நான் செலவு பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்? நான் நடக்கணும், நான் ஓடணும், நான் உடற்பயிற்சி பண்ணணும், உடல் உழைப்பு வேணும். அது இப்போ ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. பக்கத்து தெருவுக்கு போகிறது கூட ஒரு சின்ன 18 வயது பாலகன் வந்து 2 வீலர் எடுத்து போகிறான். இது 30 வருஷங்களுக்கு முன்னாடி கிடையாது. வணக்கம், நான் டாக்டர் கோபாலகிருஷ்ணன், உறுப்பினர் செயலர், உறுப்பு மாற்று ஆணையம், டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு. நான் அடிப்படையில் வந்து ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், ஐம் நெஃப்ராலஜிஸ்ட். இன்றைக்கி கிட்னி ப்ராப்ளம், அதாவது கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது வந்து உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது, நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமாக உருவாகிட்டுருக்கு. முக்கியமாக இந்தியாவை மட்டுமே இல்லை, உலகளாவிய அளவில். இந்தியாவில் குறிப்பாக இந்த ப்ராப்ளம் அதிகமாகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஆகுது? சிறுநீரகங்கள்னால் என்ன? சிறுநீரகம் எப்படி செயல்படுது? முக்கியமான வேலைகள் என்ன காரணத்தினால சிறுநீரக செயலிழப்பு நடக்குது? சிறுநீரக செயலிழப்பு வந்து எத்தனை விதமான விதங்கள் இருக்குது, முறைகள் இருக்குது? தடுக்கும் முறைகள் என்ன? எப்படி இந்த நோய் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுக்கு என்ன தீர்வுகள், என்ன அதுக்கான வழிமுறைகள் இருக்குது? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் என்று பரவலாக அறியப்பட்டிருக்கிற மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சைனா என்ன? டயாலிசிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படின்னா என்ன? இதை பற்றியெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இப்போது நான் இந்த ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிஜமாக நடந்த ஒரு கேஸ் சினாரியோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு 35 வயது மதிக்கத்தக்க விக்கிரவாண்டி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. அவர் வந்து ஒரு சின்ன எளிமையான குடும்பம், நல்ல திடகாத்திரமான உடம்பு, சிம்பிள் லைஃப். அவரோட வேலை வந்து வயலில் வேலை செஞ்சிட்ருக்கிற வேலை, அக்ரிகல்ச்சரல் லேபரர். எத்தனை வயசுலேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்குது. இனிதாக வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ரொம்ப சிம்பிள் ஹாப்பி லைஃப். ஒரு 2 மாதமாக தனக்கு உடம்பு கொஞ்சம் அசதியும் சோர்வுமாக இருக்கிறதாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போவுமே அவர் உடனே வந்து மருத்துவ சிகிச்சைக்காகவோ ஆலோசனைக்காகவோ போகலை. அவர் என்ன நினச்சிட்டாரு, கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்துருக்கோம், இன்றைக்கி வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, சரியாக சாப்பிடலையோ அப்படின்லாம் அவரே தனக்கு தானே காரணங்களை ஏற்படுத்தி இருந்திருக்கிறார். ஆனால் அதுவே ஜாஸ்தியாகி ஒரு அடுத்து என்ன இருக்குது, பசியின்மை வந்திருக்கு, உடல் சோர்வு, சாதாரணமாக எளிதாக பண்ணக்கூடிய கடுமையான வேலைகளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. பாதி வேலையிலே வீட்டுக்கு திரும்பி வந்த நாட்களும் கூட உண்டு. அடுத்ததாக கொஞ்சம் வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. தலை சுற்றல், வாந்தி, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஒரு மாதிரி அரை மயக்க நிலைக்கு போயிடுறார். ஒரு லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸே கம்மியாயிடும். அப்போ பதறி அடிச்சுட்டு அவரோட மனைவி, சின்ன குழந்தைங்க, குடும்பமே வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை கூட்டி போயிருக்காங்க. அவங்க அடிப்படையாக சில பரிசோதனைகள் பண்ணி பார்த்துட்டு, இல்லை இது இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த மருத்துவமனைக்கு, மாவட்ட அளவு தாண்டி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தா அவங்களுக்கு ஒரு பேரிடியாக அந்த நியூஸ் வெளியே வருது. கிட்னி 2ம் பழுதுபட்டிருக்கு,
அதுவும் ஆரம்ப கட்டத்தில் இல்லை, மிக அட்வான்ஸ்ட், மிக முற்றிய நிலையில் முழுவதுமாக 2 சிறுநீரகங்களும் பறி போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து மிகப்பெரிய இடியாக அந்த குடும்பத்துக்கு வருது. இவருக்கு மட்டுமா இந்த ப்ராப்ளம்? இல்லை. தினந்தோறும் இப்படிப்பட்ட ஒரு கேஸ் சினாரியோஸ், இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். இது ஒரு புறம். இதே மாதிரி இன்னொரு சினாரியோ சொல்கிறேன். சென்னையை சேர்ந்த 65 வயது மதிக்கத்தக்க நபர், ஒரு ஆஃபீஸ் சூப்பரண்ட்டாக முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. மிக சின்சியர் ஆஃபீஸர். ஆனால் தன்னுடைய ஹெல்த்தை அவர் பார்த்துக்கிறதே கிடையாது. அவருக்கு 20 வருஷமாக்கு முன்னாடியே வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதோ அப்பப்போ அவர் எப்போ முடியுதோ அப்போல்லாம் மட்டும் டாக்டரை போய் பார்ப்பார். அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, அதை அவரே சாப்பிட்டுட்டே இருப்பார். ஆனால் ஒன்றும் ப்ராப்பராக செக் பண்ணிட்டதே இல்லை. 2-3 மாதமாக காலில் வீக்கம், ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி சுச்சுவேஷன், பசியின்மை, அதீதமான சோர்வு, நைட்டு படுத்தா மூச்சு திணற மாதிரி எழுந்து உட்காந்துக்கிறது, நைட்டு தூக்கம் வரதில்லை, பகலெல்லாம் தூங்குற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சரின்னு அவரோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகிறாரு. அந்த ஃபேமிலி டாக்டர் அவர் கடிந்து கொள்கிறார். நான் ஃபேமிலி டாக்டராக இருக்கேன், நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்ததே இல்லையே, ரெகுலராக வரதே இல்லையே, வருஷம் செக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன், நீங்களாவது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்களே, இப்போ என்ன நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாரு. என்ன நிலைமைன்னு கேட்டால் அவருக்கு வந்து சிறுநீரகங்கள் பழுதுபட்டு. அது மட்டும் இல்லை, ஹார்ட் ஃபெயிலியரும் இருக்குது, இருதயம் சேர்ந்தே அவருக்கு ப்ராப்ளத்தில் இருக்குது. இது ஒரு சினாரியோ. இந்த ரெண்டுக்கும் ஒரு முடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த 2 நபர்களுக்குமே என்ன அடிப்படையாக ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரக செயலிழப்புன்றது வந்து முற்றிய நிலையில் தான் அவங்க மருத்துவமனைக்கும் மருத்துவ ஆலோசனைக்கும் போகிறாங்க. ஆனால் வேறு பேக்ரவுண்டு. ஒருத்தர் வந்து நோன் டயபெட்டிக், உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், அதெல்லாம் இருக்குது, சரியாக எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் சரியாக வைத்தியம் பார்த்துக்கல, அப்படியே போய் முற்றிலும் போயிருக்காரு. இன்னொரு நபர் நல்ல ஹெல்தி பர்சன், அவருக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, குடும்பத்தில் வேறு யாருக்கும் சிறுநீரக நோய்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவருக்குமே சிறுநீரக பாதிப்பு வந்திருக்கு, அதுவும் முற்றிய நிலையில் அவரும் போகிறார். இப்போ இது எப்படி நடந்தது, இது ஏன் இப்படி நடக்குது? அதுவும் நான் சொல்கிறபடி இது வந்து இவங்க மிகப்பெரிய நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸினுடைய ஒரு துளி, ஒரு உதாரணம் தான் நான் சொல்லியிருக்கேன். இவங்க மட்டுமே எப்படி இல்லை, இப்படி பல பேர் தினந்தோறும் இந்த மாதிரி ஒரு மனதை மிகவும் வருத்தமடைய செய்யும் இந்த கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். இதை மனசில் வச்சுட்ருங்க, ஏன் இப்படி ஆச்சுன்னு. இந்த ப்ராப்பர் டிஸ்கஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம சிறுநீரகங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் அறிமுகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்துக்கு வரேன். சிறுநீரகம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 சிறுநீரகங்கள் இருக்குது. வயிற்றின் பின்பகுதியில் இருக்குது. வயிற்றின் பின்பகுதியில் ரீட்ரோபெரிட்டோனியல் ஆர்கன், மிக ஆச்சரியப்படத்தக்க உறுப்பு, வெரி அமேசிங் ஆர்கன்ஸ். 2 சிறுநீரகம் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300-400 கிராம் தான் இருக்கும். ஆனால் அந்த சிறுநீரகங்கள் பண்ணுற வேலை வந்து மிக மிக உன்னதமான வேலைகள், அமேசிங் ஒர்க் ஹிட் டஸ். மனித உயிரின் காப்பாற்றுறது, உடம்பின் இயங்கு தன்மையை வந்து நிர்ணயிக்கிறது, அப்படிப்பட்ட முக்கியமான வேலை எல்லாமே சிறுநீரகம் பார்க்குது. பலருக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சிறுநீரகம்னா உடம்பில் இருக்கிற அழுக்கு பொருட்கள், நச்சு பொருட்களை வந்து சிறுநீராக வெளியேற்ற ஒரு எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன். ஒரு நாளிதழில் கூட என்னுடைய பேட்டியை வந்து கழிவு தொழிற்சாலை அப்படின்னே போட்டிருந்தாங்க. அது கரெக்டு தான். அதை வந்து ப்ரைமரிலி வந்து நம்ம உடம்பில் சேர்ந்திருக்கிற நச்சு பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள்லாம் வெளியேற்றுகிற ஒரு எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன். ஆனால் அது மட்டுமே அதோட வேலை இல்லை. அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. உடம்புல நீர் சத்து எவ்வளோ இருக்கணும், நீரினுடைய அளவு எவ்வளோ இருக்கணும், அந்த நீருமே வந்து ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட்டாக இல்லை, பல விதமான கம்பார்ட்மெண்ட், ரத்தம் இருக்குது, லிம்ஃபன் இருக்குது, சின்ன சின்ன மைன்யூட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ இருக்கணும், அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற அந்த லிக்விட், அந்த ஃப்ளூயிடினுடைய தன்மை எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றிலையும் என்னென்ன எலக்ட்ரோலைட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. பிபி மெயின்டைன் பண்ணுறது, ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறது இருதயம் மட்டுமே கிடையாது, சிறுநீரகத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது. அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. அதிகமான தருவாயில் என்ன பண்ணணும், கம்மியான தருவாயில் என்ன பண்ணணும்னு சிறுநீரகம் பாதுகாப்போம். அதை தாண்டி சிவப்பு ரத்த அணுக்கள், அந்த ஹீமோகுளோபின் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோனல் ஃபங்க்ஷன் அதில் இருக்குது. எரித்ரோபாய்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் அதிலேருந்து வருது. அதையும் தாண்டி கிட்னி ஃபெயிலியர் வரும்போது எலும்புகளும் பலமிழந்து போகின்றன. ஏன்னா எலும்புகளினுடைய ஹெல்த், ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதும் சிறுநீரகத்தோட வேலை. அதையும் தாண்டி ரத்தத்தில் இருக்கிற முக்கியமான எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம் எவ்வளோ இருக்கணும், பொட்டாசியம் எவ்வளோ இருக்கணும், அப்படியே மிக நுண்ணியமான கத்தி மேலே நடக்கிற மாதிரி அதனுடைய அளவை நிர்ணயம் பண்ணுறது, தீர்மானம் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, ரத்தத்தினுடைய அமிலத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறது சிறுநீரகம்.
ஸோ கழிவு தொழிற்சாலை என்று அறியப்பட்டாலும் கூட அதையும் தாண்டி பிரம்மாண்டமான இந்த வேலைகள்லாம் சிறுநீரகங்கள் செய்கிறது. எங்களுக்கு அடிப்படையாக வந்து மருத்துவக் கல்லூரியில் முதல் ஆண்டிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு கான்செப்ட், மீலியோ இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளாட் பெர்னார்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த விஞ்ஞானி, அவர் கொடுத்த இந்த கான்செப்ட் மீலியோ இன்டீரியர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புன்றது வந்து பலவித உறுப்புகள் சார்ந்த திட்டங்களுமாக சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கு. ஒவ்வொரு உறுப்பும் இன்னொரு உறுப்போட ஒரு கம்ப்ளீட் ஹார்மனியில் இருக்கணும். ஒன்றுக்கொன்று ஒரு இயைந்த ஒரு சிம்ஃபனி மாதிரி வேலை செய்யணும். அப்படி செஞ்சால் தான் வந்து அந்த உடலினுடைய இயக்கமும் உயிரின் தன்மையுமே உறுதி செய்யப்படும். இதுக்கு பேர் தான் மீலியோ இன்டீரியர். இந்த மிலியோ இன்டீரியர் காப்பாற்றப்படுறதுக்கு எல்லா உறுப்புகளோட பங்களிப்பு இருந்தாலும் சிறுநீரகத்தின் பங்களிப்பு மிக மிக முக்கியம். இப்போ சிறுநீரகத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். இந்த சிறுநீரகங்கள் ஏன் பழுதுபடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சிறுநீரகம் பழுதுபடுதலில் வந்து 2 டைப் இருக்குங்க கிட்னி ஃபெயிலியரில். ஒன்று வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி, இன்னொன்று வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ். இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்றது வந்து திடீர்னு சிறுநீரகம் செயலிழந்து போகிறது. இது வரைக்கும் நல்லா இருந்தது, குறிப்பிட்ட காரணத்தினால திடீரென்ற சிறுநீரகம் செயலிழந்து போகிறது. இதுக்கு பேர் தான் அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்கிறது. உதாரணம், காமனஸ்ட் காஸ், இப்போ நமக்கு என்ன ரொம்ப முக்கியமான காரணம் இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரிக்கு வந்து அதீதமான வயிற்றுப்போக்கு, இந்த டயரியா, வாமிட்டிங், அது மாதிரி ரொம்ப இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2-3 நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது, ஒன்றும் குடிக்கவே இல்லை, நீர் அருந்தவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நீர்ச்சத்து கம்மியாகிடும். நீர்ச்சத்து கம்மியானால் ரத்த அழுத்தம் கம்மியாகிடும். ரத்த அழுத்தம் கம்மியானால் சிறுநீரகத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகிடும். ஸோ கிட்னி கோஸ் இன் ஃபார் டெம்பரரி ஷட் டவுன். இது உடனடியாக, இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் எமர்ஜென்சி. இது உடனடியாக இதை அட்மிட் பண்ணி அந்த சிறுநீரகம் திரும்ப நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் முக்கியம். அதில் அது வரைக்கும் தேவைப்பட்ட கொஞ்சம் அதிகமாக செயலிழப்பு அது இருந்ததுன்னா டெம்பரரியாக டயாலிசிஸ் கூட தேவைப்படலாம். அதுக்கப்புறம் கிட்னி தானாக கொஞ்சமாக சரியாகும். இது வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி. இது மாதிரி பல காரணங்கள்னால இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி நடக்குது. என்னென்ன காரணங்களாக இருக்கலாம்? சில மருந்து மாத்திரைகள், சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளே இருக்குது. இந்தியாவில் இன்னமும் பாம்பு கடி சிறுநீரக அக்யூட் கிட்னி இன்ஜுரிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. பாம்பு கடியினால் சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது வந்து அது எவ்வளோ தூரம் சொசைட்டி சென்சிட்டைஸ் ஆகணுமோ அவ்வளோ தூரம் ஆகலைன்றது என்னுடைய வருத்தம். இப்போ கூட ஒரு அண்டை மாநிலத்தில் இன்றைக்கி வந்து பாம்பு கடியினால் ஏற்படக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸை வந்து முக்கியமான ப்ரையாரிட்டி அப்படின்னு இன்றைக்கி கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருக்காங்க. இது ஒரு நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் அப்படின்னு WHO சொல்லுது. அது ஒரு புறம். அப்புறம் கர்ப்ப காலத்தில் சில குறிப்பிட்ட காரணங்களினால அக்யூட் கிட்னி இன்ஜுரி நடக்கும். அப்புறம் ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன்லாம் ஆன பிறகு அங்கே கொடுக்கப்படுகிற மருந்து மாத்திரைகள்னால இருக்கலாம், அப்போது பிபி ட்ராப் ஆச்சுன்னா இருக்கலாம். அது அதோட முக்கியமான காரணம் வந்து இப்போ வந்து தொற்று நோய்கள், இந்த பாக்டீரியல் செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். முக்கியமாக கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, அது அதீதமான தொற்று அதிகமாச்சுன்னா சிறுநீரகம் பாதிக்கப்படலாம். குறிப்பிட்டு சொல்லப்போனால் எலிஜுரம் அப்படின்னு பொதுமக்களால் அறியப்படுகின்ற லெப்டோஸ்பைரோசிஸ், மலேரியா, ஸ்க்ரப் டைஃபஸ் என்று சொல்லக்கூடிய விதமான ஃபீவர், இந்த டெங்கி காய்ச்சல், இது மாதிரி பலவிதமான தொற்று நோய்கள்னாலும் கூட இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி நடக்கலாம். நான் இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரியை பற்றி டிஸ்கஷன் இன்னொரு தருணத்தில் விலாவாரியாக பேசலாம். இதோட அங்கே அதை நிப்பாட்டிக்கிறேன். இப்போது இன்னொரு விதம், இப்போ நான் குறிப்பிட்ட 2 ஒரு கேஸ் சினாரியா சொன்னேனே, அது வந்து அக்யூட் கிடையாது, அது வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ். கிரானிக் கிட்னி டிசீஸ்னால் என்னென்னா, ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, ஒரு பொழுதில் நடக்கிறது இல்லை. அது வந்து நாள்பட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக கிட்னி வந்து ஃபங்க்ஷன் கம்மியாகிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில், ஒரு முற்றிய நிலையில் இருக்கும்போது அதை எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் கேட்கலாம், இப்போ அக்யூட் கிட்னி இன்ஜுரியில் வந்து உடனே வந்து மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்கிறீங்க, உடனே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் க்ரானிக்கில் எப்படி அவர் பாட்டுக்கு இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டே இருந்தாருங்கிறீங்க, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், இதுதான் வந்து கிட்னியுடைய அடாப்டபிலிட்டி. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும்போது மீதி இயங்கிக்கிட்டு இருக்கிற கிட்னியில் வந்து நெஃப்ரான் அப்படின்றது தான் அடிப்படை அலகு, பேசிக் யூனிட். ஒரு உத்தேசமாக ஒவ்வொரு கிட்னியிலையுமே 1 மில்லியன் 10 லட்சம் நெஃப்ரான்ஸ் இருக்கும். எல்லா நெஃப்ரான்ஸும் ஒரே நடி செத்து போகிறதில்ல, க்ரானிக் கிட்னி டிசீஸில் செயலிழந்து போகிறதில்ல. ஒரு 1%, 2%, 5%, 10% அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது, அந்த செயலிழப்பு அதிகமாகிட்டே இருக்கும்போது மீதி நல்லபடியாக இயங்கிக்கிட்டு இருக்கிற நெஃப்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி
அப்படியே அது அப்படியே வெளியே தெரியாமல் அப்படியே காப்பாற்றிட்டே இருக்கும். உதாரணமாக நான் என்ன சொல்வேன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் 1000 பேர் வேலை செய்கிறாங்க. 1000 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு 50 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அல்ல 50 பேர் சிக் லீவ் எடுக்கிறாங்கன்னா, மீதி 950 பேர் வேலை செஞ்சு எப்படியோ ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக வெளியே வந்துடும். அதுவே இன்னும் 100 பேர் ஆச்சுன்னா அப்போயும் ப்ரொடக்ஷன் வரும். 200, 300, 400, 500 பேர் போய்ட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மீதி இருக்கிற 500 பேர் வந்து ப்ரொடக்ஷன் குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க. ஆனால் அவங்களும் டயர்டாக ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்த அந்த எக்ஸ்ட்ரா வேலை பழுவு அவங்களுக்கு வந்து அவங்களே பாதிக்கிற அளவுக்கு போயிடலாம். அது இன்னும் 600 போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வெளியே தெரிஞ்சிடும். வெளியிருந்து பார்க்குறவங்களே இந்த ஃபேக்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். இன்னும் அடுத்தடுத்து வரும்போது கொலாப்ஸ் ஆகி போயிடும். ஆனால் இதுக்கு நாள் பிடிக்கும். இதுதான் க்ரானிக் கிட்னி டிசீஸ். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக. அப்போ அதனால் என்ன நினைப்பாங்க, சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும்போது கூட ஏதோ நான் இன்றைக்கி அதிகமாக வேலை செஞ்சேன், இன்றைக்கி நான் சரியாக சாப்பிடல, நேற்று நான் சரியாக தூங்கலை அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள வந்து ஆசுவாசப்படுத்திட்டு அது அறியாமையில் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றதுக்கு வந்து சில சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் நான் சொன்னால் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில காரணங்கள்னால வர்ற சிறுநீரக செயலிழப்பு, உதாரணமாக கிளாமருலோனெஃப்ரைட்டிஸ் அந்த மாதிரி டயபெட்டிஸ், உலகத்திலேயே வந்து மிக முக்கியமான காரணம் க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு வந்து நீரிழிவு நோய். அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே பல பேருக்கு வந்து 90% பேருக்கு வந்து கால் வீக்கம் வரும், காலையில் இருந்த முகம் வீக்கம் வரும், யூரின் கம்மியாக போகலாம், ஒரு மூச்சுத்திணறல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதுவே இன்னொரு விதமான க்ரானிக் கிட்னி டிசீஸ்லாம் வந்து சிறுநீரகத்தின் அளவு கடைசி வரைக்கும் குறையாது, கால் வீக்கம் வராமல் போகலாம், பிபி அதிகமாக போகலாம், முகம் வீங்காமல் போகலாம். அது அவங்களுக்கு வெறும் சட்டில் சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஒரு ஃபெட்டிக், கொஞ்சம் சோர்வு, லேசாக பசி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி மட்டுமே இருக்கலாம். ஸோ அதனால் இது ஒரு சிம்டம், இது ஒரு பர்டிகுலர் சிம்டம் இருக்குது, இது இருந்தால் தான் கிட்னி ஃபெயிலியர், இது இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. காமனாக சிம்டம்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். முகம் வீக்கம், கை கால் வீக்கம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனாலேயே பல பேர் ஏமாந்து போகிற விஷயங்களும் இருக்குது. இப்போது என்ன காரணத்தினால இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் வருது? உலகளாவிய அளவில் நம்பர் 1 காஸ், நியூமரோ காஸ் வந்து டயபெட்டிஸ். இன்றைக்கி நீரிழிவு நோய் என்றது வந்து மனித குலத்துக்கு மிகப்பெரிய சவால். அதுவும் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியா இஸ் கோயிங் டு பிகம் தி குளோபல் கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு இன்ஃபேமஸ் டைட்டில் சீனாவை தாண்டி உலகிலேயே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட மிக அதிக நபர்கள் வாழும் நாடு என்ற ஒரு டைட்டில் வர்ற அளவுக்கு நமக்கு டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போது லான்செட் என்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள் வந்தது. அதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கூட இருக்குது. அதில் இந்தியாவில் எவ்வளோ தூரம் வந்து கடந்த 30 ஆண்டுகளில் எவ்வளோ தூரம் வந்து இந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 40-45% அதிகமாக இருக்குது 30 வருஷத்து கேப்பில். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மொத்த நாட்டிலையுமே வந்து டயபெட்டிஸ் அதிகமாக இருந்தால் கூட குறிப்பிட்ட சில மாநிலங்கள், முக்கியமாக தமிழ்நாடும் கேரளாவும் இதர மாநிலங்களை காட்டிலும் இங்கு டயபெட்டிஸ் என்ற ப்ராப்ளம் அதிகமாகிட்டே இருக்குது. இதுதான் முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து உயர் ரத்த அழுத்தம், மூணாவது அதீதமான உடல் பருமன். இந்த மூணையும் சேர்த்து நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஆர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்கிறோம். எது? இந்த டயபெட்டிஸ், ஹை பிபி, அதீதமான உடல் பருமன் ஒபேசிட்டி, அதோடு சேர்ந்து இந்த கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் அப்நார்மலாக இருக்கிறது. இது பேர் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஏன் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து வாழ்வியல் சார்ந்த மாறுபட்ட வாழ்வியலால் நாம் படுற கஷ்டம். இது அப்படி என்ன மாறிப்போச்சு 30 வருஷத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் இன்னும் கூட சொல்லுவேன், ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். இது வளர்ச்சிக்கு நாம் கொடுக்கும் விலை. எக்கனாமிக் ப்ராக்ரஸ், பொருளாதார ரீதியாக நாம் முன்னேறும் நாடு, முன்னேறி கொண்டிருக்கும் நாடுன்னு தாண்டி முன்னேறிய நாடுன்னு அடைய போகிறோன்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு நம்ம கொடுக்குற விலைன்னு தான் நான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்கிறேன்? ஒரு தனி மனிதன் எவ்வளோ சாப்பிடணுமோ அதை தாண்டி 2 மடங்கு 3 மடங்கு சாப்பிட்றாங்க. சரி, சாப்பிட்றது வந்து கேலரிஸ், நான் எவ்வளோ சாப்பிட்றேனோ அந்த கேலரிஸை நான் செலவு பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்? நான் நடக்கணும், நான் ஓடணும், நான் உடற்பயிற்சி பண்ணணும், உடல் உழைப்பு வேணும். அது இப்போ ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. பக்கத்து தெருவுக்கு போகிறதுக்கு கூட ஒரு சின்ன 18 வயது பாலகன் வந்து 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறான். இது 30 வருஷங்களுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு பள்ளிக்கே வந்து மாணவர்களும் மாணவிகளும் வந்து 30 நிமிஷம் 45 நிமிஷம் நடப்பாங்க. எல்லா பள்ளிகளிலுமே வந்து உடற்பயிற்சி
உடற்பயிற்சி கல்வின்றது மிக முக்கியமாக இருந்தது. இப்போ படிப்புன்னு ஆயிடுச்சு. ஸோ பிறக்கும் தருவாயிலிருந்து இளம் பிராயத்தினர், அடோலசன்ஸு, யங் அடல்ட்ஸு அண்ட் ஓல்டர் பீப்புள் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே 30 வருடங்களுக்கு முன்னால் பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் கேலரிஸ் அது அதிகமாகிடுச்சு. ரைட். அது மட்டும் இல்லை, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் என்ன சாப்பிட்டோம், இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ சேச்சுரேட்டட் ஃபேட், அதீதமான கொழுப்பு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட், இந்த டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதிகமான அளவில் உப்பு சேர்க்கிறது, எக்ஸ்ட்ரா உப்பு, எக்ஸ்ட்ரா ஃபேட், ஹை கேலரி கண்டென்ட், ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு, இது வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்குக்கான மிக முக்கியமான காரணம். என்ன சாப்பிட்ணும்? நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன சாப்பிட்ணும்? பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் கம்மியாகவும் இருக்கிற சாப்பாடு சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ணும். அப்போ தான் உடம்புல இருக்கிற வாஸ்குலர் ஹெல்த்துக்கு ஒரு அடிப்படை. எதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது? காய்கறிகளும் பழங்களும். சோடியம் வந்து உப்பு, நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் உப்பு போடணும். இப்போ அப்படியே மாறிப்போச்சு. எல்லாத்துலேயும் சோடியம் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் கம்மியாக இருக்குது. ஸோ அடிப்படையாக இந்த ஒரு மாறுதல் இருக்குது. ஸோ அதீதமான உணவு உட்கொள்ளுதல் அண்டு உட்கொள்ளும் உணவின் தன்மையும் மாறிப்போனது. உட்கொள்ளும் உணவுனால் ஏற்படக்கூடிய உடல் சேரும் கேலரிஸை வந்து செலவு பண்ணுறதுக்கான உடற்பயிற்சியின்மை, உடல் உழைப்பின்மை. ஸோ இதனால தான் இந்த காம்பினேஷன். சரி, இந்த டயபெட்டிஸ், ஹை பிபி அப்படின்னு வந்த பிறகு உடனடியாக கண்டறியணும். ஏர்லி டயக்னோசிஸ் இம்பார்ட்டண்ட். அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது அது கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணினா நமக்கு டேமேஜ் இல்லாமல் தடுக்கலாம். ஆனால் அதுவும் நடக்கிறதில்லை. அப்படி கண்டுபிடிச்ச பிறகு என்ன ஆகணும்? அப்படி சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க கரெக்டாக. 20 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சதாக நான் 2வது கேஸ் சினாரியோவில் சொன்னேன். ஆனால் அது கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். பல பேர் வந்து அந்த ஹை பிபியும் சுகரும் ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு எந்த விதமான அறிகுறியும் எந்த ஒரு வலியோ வேதனையோ தராததுனால ரொம்ப எளிதாக கடந்து போயிடுவாங்க. ஆரம்பத்திலிருந்தே கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்ராப்ரியேட் கண்ட்ரோல் இருந்தால் ஆர்கன் டேமேஜை தடுக்கலாம். அது இம்பார்ட்டண்ட். ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்ராப்ரியேட் கண்ட்ரோல், நாட் ஈவன் அடிக்குவேட், அதையும் தாண்டி ஆப்டிமல் அண்ட் அப்ராப்ரியேட் கண்ட்ரோல் அப்படின்றது மிக 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 முக்கியம்.